வணக்கம்பா. சரி என்னடா வீடியோ போட மாட்டேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டேன்னு தானே பார்க்குறீங்க. ஆக்சுவலாக போடாட்டா தான் நினச்சேன். நான் வீட்லேயும் இல்லை, இப்போ தான் வீட்டுக்கு கூட வந்தேன். பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து சீக்கிரம் போடுங்க சீக்கிரம் போடுங்கன்னு கேட்டிங்களா, சரி அதனால தான் சரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு உட்காந்துட்டேன். சரியான தூக்கம். காலைல சீக்கிரம் எழுந்துச்சிட்டேன்னா சரியான தூக்கமாக இருக்குது. ஸோ ஏதாவது வாய் வளருச்சுன்னா மன்னிச்சிருங்க, முன்னாடியே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தூக்க கலக்கத்தின் காரணமாக தான் இருக்கும். ஓகே ஃபைன். டிஸ்க்ளைமர் போட்டாச்சு, வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா. ஸோ லாஸ்ட் வீடியோவில் எப்படி முடிச்சிருந்தேன் அப்படின்னா, டேயாங்கும் ஜங்குக்கு 2 பேரும் வந்துட்டு வெளியில் போகிற மாதிரி முடிச்சிருந்தேன். அப்போ வந்து ஜங்குக்கு வந்துட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். வேறு ட்ரெஸ் போடணும், நான் கேப்டன் இதே ட்ரெஸ்ஸோட என்னால் வெளியில் போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்திருப்பார். சரி அங்கே வந்துட்டு நான் உங்களுக்கு ட்ரெஸ்ஸை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அது அப்படி 2 பேர் பேசிகிட்டு இருக்கும் போதே திடீர்னு வந்து ஒரு கூட்டமாக நின்றுட்டுருக்கு. ஸோ எல்லாருமே வந்து கத்திகிட்டு இருக்காங்க. என்ன எல்லோரும் கத்தி என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கு. உடனே வந்து நம்ம ஜங்குக் 2 பேருமே வந்து டேஹுக் 2 பேரும் உள்ளே போகிறாங்க. ஸோ உள்ளே போய் பார்த்தா ஒருத்தவங்க வந்து பெயினில் குழந்த பிறக்க போகுது. ஸோ அந்த வழியில் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து துடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து டேஹுக் 2 பேருமே பார்க்குறாங்க, எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ வந்து கூட்டத்துலேருந்து ஒருத்தர் கேட்குறாரு, எங்கே நர்ஸுன்னு. குழந்தைங்கள வந்து அப்போல்லாம் வந்து டாக்டர் பெருசாக வர மாட்டாங்க இல்லையா. ஸோ அவங்க குழந்தை பெற்றுக்கிறதுக்கு பார்க்குறதுக்குனே ஒரு சில பார்ட்டிஸ் நம்ம ஐடிஸில் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க யாரும் இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஸோ அப்போ வந்துட்டு அங்கே கூட்டத்தில் வந்துட்டு இன்னொருத்தர் சொல்கிறாரு, இல்லை அவங்க வந்துட்டுருக்காங்க, எனக்கு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் நம்ம ஜங்குக்கு வந்து முன்னாடி வாலண்டரியாக போயிட்டு நான் வேணால் வந்து பிரசவம் பார்க்கட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இது வந்து நம்ம டேங்க்கு வந்து பெருசாக எதுவும் தெரியல. ஓகே ஃபைன், ஒரு சோல்ஜர் வாலண்டரியாக போயிட்டு பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் அவங்க இருக்கிறது வந்து 1894. ஸோ அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு பையன் ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்காக அந்த எப்படி சொல்கிறது, அது என்னென்னு சொல்லுவாங்க, ஹெல்ப் பண்ணுறது வந்துட்டு எப்படி பார்ப்பாங்க. எல்லோரும் ஆச்சரியமாக இருக்குது, எப்படி முடியும் அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் ஜங்குக்கு இருந்துட்டு நம்மக்கிட்ட டைம் இல்லை, ஆல்மோஸ்ட் குழந்தை பிறக்க போகுது, அதனால் வேறு வழியும் கிடையாது, நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போய் பொசிஷனில் உட்காந்துட்டு, ஸோ வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா ப்ரீத் இன் பண்ணிவிட்டு ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு புஷ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அவங்களும் வந்துட்டு நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு அவங்களும் வந்து புஷ் பண்ணுறாங்க. ஜங்குக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தான் ஆல்மோஸ்ட் பேபி வெளியில் வந்துச்சு, கொஞ்சம்னு சொல்ல அவங்களால புஷ் பண்ண ஒரு கணத்து சத்தத்தோட குழந்தை வந்து அழகாக பிறக்குது. ஸோ வந்துட்டு டேங்க்கு வந்துட்டு கண்ணீர் வந்துட்டு, ஏன்னா வந்துட்டு ஜங்குக்காக பிரசவம் பார்த்தாரு அப்படிங்கிறத தாண்டி ஒரு புது குழந்தை வந்திருக்கு இல்லையா உலகத்துக்கு. ஸோ அதனால ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அது ஒரு பையன் குழந்தை. அழகாக வந்து ஜங்குக்கு வந்து அந்த குழந்தைய எடுத்து அவங்க அம்மா கையில் வந்து காமிக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையன் பிரசவம் பார்க்குறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எல்லாருமே வந்து ஜங்குக்கு வந்து கிளாப் பண்ணுறாங்க, செம்ம சூப்பர்பா அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து பாராட்டெல்லாம் செய்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு குட்டி ஸ்மைலோட ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நர்ஸ் வர வேண்டியது இருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்துடுறாங்க அந்த பிரசவம் பார்க்குறவங்க. ஸோ அவங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்து இருக்கிற ஒரே வேலை வந்துட்டு அந்த குழந்தையும் இவங்களையும் அந்த குழந்தை பார்த்தாங்க இல்லையா அம்மா, அவங்க 2 வச்சு பார்த்துக்கிறது தான். ஏன்னா ஜங்குக்கு வந்து குழந்தையெல்லாம் துணியை வச்சு தொடச்சி நீட்டாக தான் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ அவங்களுக்காக எந்த வேலையும் கிடையாது. ஸோ வந்து ஜங்குக்கு வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ ஜங்கு கிட்ட போய்ட்டு பரவாயில்லையே, இது கூட உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆனால் ஜங்குக்கு வந்துட்டு குட்டி ஸ்மெல் பண்ண. ஆனால் 2 பேர் வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு சொல்கிறாங்க, இப்போ நான் நிஜமானுமே ட்ரெஸ் பண்ணி ஆகணும் பாரு, ஏன்னா குழந்தை இருக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்களே. ஸோ உடம்பு ஃபுல்லாக ரத்தம் இருக்கும் இல்லையா, அந்த இந்த குழந்தை பெற்றப்போம் அப்படின்னு ரத்தம் இருக்கும் இல்லையா, சரி குழந்தை பெற்றதுக்கு ஹெல்ப் பண்ணப்போ ரத்தம் இருக்கு இல்லையா, அந்த ரத்தம் உடம்பு ஃபுல்லாக ட்ரெஸ் ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, பட் அங்கே வந்து சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு ஒரு ஷாப்புக்கு போயிட்டு ட்ரெஸ் வாங்குறாங்க. அது வந்து ஹங்போக் அப்படின்னு சொல்லுவாங்க கொரியனில். ஒரு நார்மலான ஒரு அவங்களோட ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம் மாதிரி. ஜங்குக்கு இப்போ கூட ரீசெண்டாக நிறைய அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு 2-3 தடவை ஃபோட்டோ இருக்குது. நான் முடிஞ்ச பிக் அட்டாச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரெஸ் தான். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி ட்ரெஸ், சிம்பிளான ஒரு ட்ரெஸ் தான் ஜங்குக்கு போட்டிருக்காரு. பட் அந்த ட்ரெஸ்ஸில் வந்து அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார் பார்க்குறதுக்கு. சாதாரணமான இந்த சிம்பிள் ட்ரெடிஷ்னல் காஸ்டியூமில் ஒரு மனுஷன் இத்தனை அழகாக இருக்க முடியுமா? அதுவும் 80ஸில் இப்படி ஒரு அழகை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஐயோ இம்புட்டு அழகாக இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம டேங் நினச்சிட்டு இருக்காங்க. மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காங்க, வெளில சொல்ல மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காங்க, தலைமை எப்படி பார்த்தாலும் அழகு தான் இல்லை. என்னோடய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ.
ஓகே ஃபைன், பேக் டு தி ஸ்டோரி. ஸோ அழகாக இருக்காங்கல்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். உடனே சத்தம் கேட்குது, டே எவ்வளோ நேரமாக கூப்பிட்டு இருக்கேன் மிஸ்டர் கிம் போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, டேங் வந்து இப்போ தான் ரியாலிட்டிக்கு வராங்க. போகலாமே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேர் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போகிறாங்க. ஸோ அங்கே வந்து நிறைய பேர் இருக்காங்க, ஏன்னா ஹாலிடே இல்லையா, நிறைய குடி குடி குழந்தைங்க எல்லாமே இருக்காங்க. ஸோ வந்து எல்லாமே பார்க்குறதுக்கு நம்ம டேங்க் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ மனுஷங்களை பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு டேங்க் வந்து பார்க்குற ரைடு வந்துட்டு கெரோசில். நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதான்னு தெரிலப்பா. அதான்ப்பா அந்த குதிரை இருக்கும் இல்லையா, குதிரை சுற்றிட்டே வருமே, அதில் உட்காந்து நம்ம சுற்றிட்டே போவோமே. நான் பிக்சர் கூட அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதுதான். ஸோ இதில் வந்துட்டு இதில் தான் வந்து இந்த ரைடு தான் ஃபஸ்ட்டு நம்ம டேங்க் பார்க்குறாங்க. பார்த்துட்டு கெரோசில் நான் போகணும் அப்படின்ற மாதிரி குழந்த மாதிரி கத்தவனு ஜங்குக்கு இருந்துட்டு, டேங் என்ன விளையாடுறியா, அது குழந்தைங்களோடது, 4-5 வயசு குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க டேங். நான் குழந்தைங்களோடதா, எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையை 2 கட்டிட்டு ஐப்ரோட்ஸை ரைஸ் பண்ணிவிட்டு ஜங்குக்கு பார்த்துட்டு, இங்கே எங்கேயாவது சின்ன குழந்தைங்க தான் விளையாடணும், பெரியவங்க எருமக்கடா வயசில் இருக்கவங்க விளையாடக்கூடாதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு போர்டு இருக்கா, இருந்தால் சொல்லுங்கள் நான் போகல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜங்குக்கு வந்து இது ரொம்ப க்யூட்டாக தெரியுது. டேங் வந்துட்டு ஒரு மாதிரி பவுட் பண்ணிட்டே பேசுறது ரொம்ப க்யூட்டாக தெரியுது. ஒன்று ஜங்குக்கு வந்து நல்லா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா டேங் வந்துட்டு அந்த குழந்தைங்க விளையாடுற ரைட்டில் போகணுன்னு நினைக்கும்போது நினைக்கிறதுக்கே ஜங்குக்கு வந்து சிரிப்பு அடக்க முடியல. அது அந்த பன்னி ஸ்மைல் இருக்கும் இல்லையா, க்யூட்டான அந்த பல்லெல்லாம் காமிச்சிட்டு ஸோ அழகாக சிரிச்சிட்ருக்காங்க. டேங்க் அவ்வளோதான் ஃப்ளாட்டு, மொத்தமாக ஃப்ளாட்டு. ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ சிரித்து பார்க்குறாங்க. குட்டியாக ஸ்மைல் பண்ணி பார்த்துருப்பாங்க, பட் அவ்வளோ சிரித்து இப்போ தான் பார்க்குறாங்க. ஸோ டேங் வந்து அவ்வளோதான், என்ன இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்க, ஆனால் ஜங்குக்கு வந்து நம்ம டேங்கை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே நம்ம டேங் இருந்துட்டு, இன்னும் ஒரு தடவை சிரிச்சு காமிக்கிறீங்களா, அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஜங்குக்கு வந்து டக்குன்னு ஃபேஸ்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே குருடா உருன மாதிரி மாறிடுறாங்க. டேங் வந்துட்டு, சரி வா விளையாடலாம். இதுலையா? ஆமாம் கெரோது. வேண்டாண்டி, சின்ன குழந்தைங்க விளையாடுறதுடா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் விளையாடி தான் ஆகணும், வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேங் வந்து கை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே கொஞ்சம் ஒரு சில சீட்ஸ் இன்னும் ஃபுல்லாகாமல் இருக்க ஒரு சில ஹார்ஸு. ஸோ இன்னும் போய் உட்காந்துறாங்க. ஸோ உட்காந்துறாங்க 2 பேருமே. அதுக்கப்புறம் தான் நம்ம டேங்கோட நாட்டி சைடு வந்து கொஞ்சம் எட்டி பார்க்குது. கரெக்டாக மூவ் ஆக போகட்டிய நேரத்தில் டேங் எந்திரிச்சு ஓடி வந்துடுறாங்க வெளியே. நம்ம ஜங்குக்கு மட்டும் உள்ள மாட்டிக்கிறாங்க. டேங்க் வந்து சிரிப்புன்னு அடைக்க முடியல, ஏன்னா எல்லாமே சின்ன குழந்தைங்க, 4-5 வயசு குழந்தை, குட்டி குட்டி குழந்தைங்க. அது கூட வந்து ஜங்குக்கு, அதுவும் கேப்டன், அவ்வளோ ரெக்கார்டான ஒரு ஆள். எல்லா குழந்தையும் அவர் மட்டும் உட்காந்துட்ருக்காரு. ஸோ வந்து இது ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளேயும் மூவ் ஆக ஆரம்பிச்சிருது. டேங்க் போயிட்டான் அப்படின்றது ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளேயும் மூவ் ஆக ஆரம்பிச்சிருது. டேங்க் வந்துட்டு, டே என்னடா பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து க்யூட்டாக உட்காந்து கத்திகிட்டு இருக்கேன். ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு குழந்தை மாதிரி கத்திகிட்டு இருக்காங்க. டே என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பவுட்டியாக ஃபேஸ் வச்சுக்கிட்டு சோகமாக வச்சுட்டு இந்த மாதிரி க்யூட்டாக இருக்குது டேங்க். அது பார்க்குறதுக்கு தலைமை எப்படி பார்த்தாலும் க்யூட்டு தான். சரி ஓகே ஃபைன், பேக் டு ஸ்டோரி. டேங் இங்கே விழுந்து சிரிக்க, ஜங்குக்கு அங்கே முறைக்கின்ற மாதிரி மூமெண்ட் போயிட்டுருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறம் டேங்க் வந்து சிரிப்பு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு பேக்கெட்லேருந்து ஃபோன் எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க ஜங்குக்கு. ஸோ நான் ஜங்குக்கு வந்து ஃபேஸ் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி காமெடி வச்சுட்ருக்காங்க. ஏன்னா ஏமாற்றிட்டு வந்துட்டாங்க இல்லையா, அவங்க மட்டும் குழந்தைக்கு விளையாட்டுருக்கிறது ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. அதனால் அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வச்சுருக்காங்க. ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. உடனே ஜங்குக்கு வந்து ரைடு முடிச்சுட்டு வராங்க. அப்படியே பயங்கரமாக முறைச்சிட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு புளி முறைக்கிற மாதிரி முறைச்சிட்டு வராங்க நம்ம டேங்கை பார்த்துட்டு. ஆனால் நம்ம டேங்கா விழுந்து சிரிச்சிட்ருக்காங்க. ஜங்குக்கு வந்து பார்த்துட்டு, இப்போ என்னத்துக்கு சிரிக்கிற, இப்போ என்ன அவ்வளோ காமெடியாக பெருசாக நடந்து போச்சு, ஐயோ ஆமாப்பா அங்கே பார்க்குறதுக்கு செம்ம காமெடியாக இருந்துச்சு, இங்கே பாரு, ஐயோ இங்கே பாரு அப்படின்ற மாதிரி வந்து சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ சுற்றி இருக்கவங்க எல்லோரும் நம்ம டேங்கை தான் பார்க்குறாங்க. என்னடா இவன் இப்படி சிரிச்சிட்ருக்கா, இப்போ என்ன காமெடி நடந்து போச்சு, நம்ம இப்போ சிரிச்சிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லோரும் பார்க்குறாங்க. இன்னும் டேங் வந்துட்டு அந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அது அந்த ஃபோட்டோ எடுத்து ஜங்கு கிட்ட காமிச்சு, இங்கே பாருங்க இது எவ்வளோ காமெடியாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் ஜங்குக்கு வந்துட்டு ஃபோட்டோவை பார்க்கல, ஜாங்க்கு வந்து இது காமெடியாக இருக்குது, சிரிச்சிட்ருக்காங்க. ஜங்குக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா தன்னோட ஃபோட்டோவை தானே நேரில் பார்க்குறாங்க. அப்போ வந்து எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும், ஏன்னா 80s இல்லையா. ஸோ இவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும், என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்க இந்த ஃபோனை திருப்பி பார்க்குறாங்க. அது வந்து பேப்பரும் கிடையாது. ஸோ இது என்னது இது டே அப்படின்ற மாதிரி கேட்க, டேங்க் இப்போ தான் ரிலைஸ் ஆகுது, நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபோன் எடுத்துக்கொண்டே நம்ம ஜங்கு கிட்ட காமிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஸ்ட்ரைக் ஆனோடனே இது வந்து மொபைல் ஃபோன், இது வந்து நம்ம வந்து மெசேஜ் பண்ணுறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல,
ஃபோன், மொபைல் ஃபோன், ஆமாம் மொபைல் ஃபோன் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல. ஆனால் ஜங்குக்கிட்டே அங்கே வந்துட்டு ஆமாம் மொபைல் ஃபோன் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனால் ஜங்குக்கு வந்து நீ எங்கேருந்து வாங்கினேன், அது எங்கேருந்து உனக்கு கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, டேங் வந்துட்டு அது நான் வந்து வாங்கினேன், எனக்கு கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல. அது அந்த காலத்தில் கேமரா இருந்துச்சு, பட் இவ்வளோ குட்டியாக இவ்வளோ அப்டேட்டட் வெர்ஷன் கிடையாது. அந்த பெருசாக இருக்கும் தெரியுமா, ஸோ அந்த மாதிரி வெர்ஷன் தான் இருக்கும். உடனேலாம் ஃபோட்டோவில் பார்த்துட முடியாது. ஸோ அந்த மாதிரி பழைய காலத்தில் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. ஜங்குக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, என்னடா இது அப்படின்ற மாதிரி. பட் அவர் என்ன யோசிச்சிருந்தாருன்னா, சரி பெரிய இடத்து பையன் வெளியிருந்து இங்கே வாங்கிட்டு வந்துருப்பாங்கன்ற மாதிரி யோசிச்சுட்டு அடுத்த கொஷின் கேட்க வர்றதுக்குள்ளே டேங் ஃபோனை பிடுங்கி பேக்கெட்டில் போட்டுட்டு வாங்க அடுத்த ரைடு என்ன போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. அந்த ஜங்குக்கு ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு அடுத்த ரைடு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போக 2 பேரும் விளக்க தெக்க மேற்கு வடக்குன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் எல்லா ரைடும் போகிறாங்க. ஸோ வந்து ஜங்குக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் முக்கால்வாசி ரைடு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் ஜங்குக்கு இருந்துட்டு அடுத்த என்ன ரைட் போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம டேங் வந்துட்டு எனக்கு ரைடெலாம் போவான்டா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க வந்துட்டு ஜங்குக்கு இருந்துட்டு சாப்பாடு சரி வா முதல்ல போய் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்றதுக்கு போகிறாங்க. 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. ரொம்ப குட்டியான சிம்பிளான ஒரு ரெஸ்டாரண்ட் தான், ஆனால் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் போயிட்டு தேவையானதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம டேங் வந்துட்டு பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஜங்குக்கு இருந்துட்டு இல்லை நான் பே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. டேங் வந்துட்டு இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல. இல்லை நீ க்ளோத்துக்கு நீ வந்து தானே பே பண்ண, நீ தானே ட்ரெஸ்ஸுக்கு பே பண்ண, ஸோ நான் வந்து இதுக்கு நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பே பண்ணுறாங்க. ஸோ அப்படி பே பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஜங்குக்கு வந்து கீழே குனிஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா, அப்போ டேங் வந்துட்டு கேப்டன் அப்படின்னு கூப்பிடுவோம். ஜங்குக்கு வந்துட்டு அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் டேங் வந்துட்டு ஒரு கொஷின் கேட்கணுமே, என்ன கேட்கணும் கேளு அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மூணிங்கில் சொல்கிறாங்க. டேங் வந்துட்டு நீங்கள் ஜெலஸாக ஃபீல் பண்ணீங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து நிமிர்ந்து அப்படி டேங்கை பார்த்து ஐப்ரோஸ் ரைஸ் பண்ணி என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போகம் வந்து என்னை வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறதுக்காக தானே நீங்கள் என்னை வெளியில் கூட்டிகிட்டு வந்தீங்க, அப்போ நீங்கள் ஜெலஸாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லி. ஆனால் நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே தொண்டையில் வந்து சாப்பாடு அடைச்சிக்குது. தண்ணியை தூக்கி மடக்குன்னு குடிச்சிட்டு தண்ணியை அந்த சாப்பாடு உள்ள தள்ளிட்டு அது வந்து அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவன் உன்னோட ஃப்ரெண்டு அவ்வளோதானே, அவனோட ஃப்ரெண்டு தானே அப்படின்ற மாதிரி சொல்லு. ஆனால் நம்ம டேங் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு ஆமாம் அவன் என் ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் அவன் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி க்யூட்டாக சாமிங்காக, அவனோட கம்மி ஸ்மைலாக இருக்கட்டும், அவனோட கண்ணாக இருக்கட்டும், அவனோட மூக்கு எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது தெரியுமா, அவன் அவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்ற மாதிரி போகம் பற்றி பெருமையாக பேசிகிட்ருக்கேன், புகழ்ந்துட்டுருக்கேன். ஜங்குக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த மீட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, கறி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த கறியை கட் பண்ணிவிட்டு நைஃப் வச்சு சாப்பிடுவாங்க இல்லையா, ஃபோக்கில் அவங்க யூஸ் பண்ணுவாங்க, சாப்ஸ்டிக்ஸ் அது சாப்பிடுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து பிடிச்சி ஹார்ஷாக எப்படி சொல்கிறது, அவன் போகமே நினச்சி அறுக்கிற மாதிரி பிடிச்சி அறுத்துக்கிட்டு இருக்காங்க. டேங்க் இதை பார்த்துட்டு சிரிப்பு வந்துடுது. என்ன பண்ணுறீங்க கேப்டன் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை இது அறுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் நான் கஷ்டப்பட்டு அறுத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். டேங்க் வந்து சிரிப்பு அடக்கலை, ஏன்னா அந்த மீட் வந்து அவ்வளோ ஒன்றும் கட் பண்ணுறதுக்கு கஷ்டமெல்லாம் இல்லை, அந்த கறி வந்து ரொம்ப எலசாக தான் இருக்குது, ஈஸியாக கட் பண்ணிடலாம். பட் போகம்னு நினச்சி கடுப்பில் கட் பண்ணுறது பார்க்கும்போது டேங்க்கு சிரிப்பு அடக்க முடியல. அந்த சிரிப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு 2 பேரும் இப்படி வழியாக சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. இப்போ வந்து ஜங்குக்கு தான் வந்து என்ன ரைட் போகணும்னு சூஸ் பண்ணுறது வந்து ஜங்குக்கோட வேலை. ஸோ இது ஜங்குக்கோட சாய்ஸ். அவர் காமிக்கிறது வந்து ஃபெரோஸ் வீல், அதான் நம்ம ரங்கரட்னம் பெருசாக வீல் மாதிரி இருக்கும், அது நம்ம சுற்றணுமே. நான் பிக்சர் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதுதான் இந்த ரைட் தான். ஸோ இதில் போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நம்ம டேங் வந்துட்டு இதில் போகணும் அப்படின்ற மாதிரி கேட்கணும். ஜங்குக்கு வந்துட்டு ஆமாம் எனக்கு இதில் தான் போகணும் அப்படின்னு நம்ம ஜங்குக்கு சொல்லுறேன். டேங் வந்துட்டு போகலாமே, போகலாம், என்னாச்சுட்டே, ஒன்றுமே இல்லை வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் போய் லைனில் நிற்க ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்தா டேங் வந்து பேசவே இல்லை, அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. ஆனால் ஜங்குக்கு திரும்பி பார்த்துட்டு இது ரொம்ப தப்பாச்சே, என்ன சார் அமைதியாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கணும். டேங் வந்துட்டு ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல, சொல்லு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க. ஆனால் நம்ம டேங் வந்துட்டு
அதுவா? உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே, எனக்கு ஹைட்னா பயம். இதுவரை இவ்வளோ ஹைட்டாக இருக்கா, எனக்கு அதான் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அவ்வளோதானே, அப்போ பரவாயில்ல வா நம்ம வேறு ஏதாவது ரைட் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜாங் வந்துட்டு இல்லை 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 பரவாயில்ல இருக்கட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனால் டேங்கோட கண்ணில் இன்னும் அந்த பயம் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு நம்ம டேங்கோட கையை வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சோடனே அவ்வளோதான், நம்ம டேங்க்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் அப்படியே ஜங்குக்கு பார்க்க ஜங்குக்கு வந்துட்டு இங்கே பாரு, என்னை மட்டும் பாரு, நீ எதையும் பார்க்க வேண்டாம், என்னை மட்டும் நீ பார்த்தா போதும் சரியா, நான் இருக்கேன் எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்ல டேங்க் வந்துட்டு ஒரு குட்டி ஸ்மைல் வருது. 2 பேரும் போய் உட்கார. இப்போ இருக்கிற ஃபெரோஸ் வீல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக வந்து கேஜ்டு கவர்டாக இருக்கும். பட் அப்போ இருக்கிறது வந்துட்டு அவ்வளோ கவர்டெல்லாம் இருக்காது இல்லையா, வெறும் இந்த கம்மி மட்டும்தான் இருக்கும் நடுவில். அது அவ்வளோ சேஃபாக அவ்வளோ ஒன்றும் ஃபீல் ஆகாது. ஸோ வந்துட்டு அது உட்காரும்போது டேங்க்கு பயமாக இருக்குது. டக்குன்னு இது மூவ் ஆக ஆரம்பித்தோடனே அவ்வளோதான், டேங்க்கு உயிரே இல்லை. ஒரு மாதிரி பயப்பட்டு நடுங்க ஆரம்பிச்சிடறாங்க. ஆனால் ஜங்குக்கு இருந்துட்டு டேங்கோட கையை மறுபடியும் பிடிச்சிட்டு இங்கே பாருங்க பாரு, நான் உன்ட்ட என்ன சொன்னேன், என்னை பாரு, என்னை மட்டும் பாரு, நான் இருக்கும்போது உனக்கு ஏதாவது நடந்துருமா, இதுவும் நான் நடக்க விட மாட்டேன் போதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கண்ணோட வந்து நம்ம டேங்க் பார்க்க நம்ம டேங்க் வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது, ஒரு மாதிரி சேஃபாக கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. பாரு நீ பயப்பட வேண்டாம், நான் கண்ணை மூடி மூச்சை நல்லா இழுத்து விடி பார்ப்போம், எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லணும். நம்ம டேங்கு வந்துட்டு சரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண்ணை மூடி நல்லா மூச்சை இழுத்து விடுறாங்க. அந்த ஃபெரோஸ் வீல் வந்துட்டு ரொம்ப வேகமாகவும் சுற்றலை, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் சுற்றலை, மிதமான ஒரு ஸ்பீடில் தான் சுற்றிட்டு இருக்கு. ஸோ டேங்க் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகுது. உடனே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கண்ணை திறந்து பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு இப்போது பெரிய பெரிய பில்டிங்ஸ் எதுவும் கிடையாது, டிராஃபிக் ஜாமு, பொல்யூஷன், இல்லை அந்த ஹார்ன் அடிக்கிற சத்தம், நிறைய நாய்ஸ் பொல்யூஷன் எதுவுமே கிடையாது. டேங்க் பார்க்குறதெல்லாம் பச்சை பச்சேன்னு நிறைய மரம் செடி கொடி அது மட்டும் கிடையாது, நிறைய மனுஷங்க ஹாப்பியாக விளையாடிட்டு இருக்கிறது இது மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியுது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே சிரிச்சிட்டே இருக்காங்க. பட் திடீர்னு ஒரு சோகம் வந்தது அவங்க ஃபேஸில். என்னன்னு பார்த்தா அவங்க யோசிக்கிறாங்க, ஃப்யூச்சரில் இது எதுவுமே இருக்காது இல்லையா, பெரிய பெரிய பில்டிங் பொல்யூஷன்ஸ் எல்லாமே வந்துடும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம ஃப்யூச்சருக்கு போனதுக்கப்புறமா நம்ம வந்து கண்டிப்பாக வந்துட்டு எந்த நேச்சரையும் வந்து ஹார்ம் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கொஞ்சம் சோகமாக இருக்காங்க. பட் டக்குன்னு அவங்க முகத்தில் ஒரு சிரிப்பு வருது. நம்ம ஜங்குக்கை பார்க்கும்போது ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு மாதிரி அவங்க ஃபேஸில் ஒரு சிரிப்பு வருது. ஏன்னா ஜங்குக்கு அவ்வளோ அழகாக சிரிச்சிட்டே எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. டேங்க் இது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப அமைதியாக ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ டேங்க் வந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் டக்குன்னு போய் ஜங்குக்கோட கன்னத்துலேயும் ஒரு முத்தம் கொடுத்துட்றாங்க டக்குன்னு. ஜங்குக்கு வந்து அப்படி திரும்பி பார்த்தா ஜங்குக்கு வந்து ஆச்சரியமாகிறத விட டேங்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, என்னடா பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி. டேங் வந்து ஜங்குக்கு இப்படி பார்க்க டேங் வந்துட்டு அங்கே சாரி நான் எதுவுமே வேணும்னு பண்ணலை, இது என்னோடய பழக்கம், நான் சந்தோஷமாக இருக்கும்போதோ இல்லை எக்ஸைட்டடாக இருக்கும்போதோ இப்படி ஏதாவது பண்ணிவிடுவேன் தெரியாமல், ஐம் சாரி. அது மட்டும் கிடையாது, நீ இன்றைக்கி பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்குது தெரியுமா, அவ்வளோ அழகாக இருக்க, ஒரு ஃபேஸில் இந்த ஸ்மைல் ரொம்ப அழகாக இருக்குது. என்னை கேட்டால் எப்போவுமே இந்த ஸ்மைல் உங்கள் ஃபேஸில் இருந்துக்கிட்டே இருக்கணும், எப்போவுமே போகவே கூடாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஜங்குக்கு வந்து டேங்கோட வாயை அடைச்சிட்றாங்க. வார்த்தையால் இல்லை, லிப்ஸால். எஸ், 2 பேர் வந்து ஜங்குக்கு வந்து 2 பேர்த்தோட லிப்ஸையும் அப்படியே அட்டாச் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க. ஸோ டேங்க் வந்து அவ்வளோதான் பயங்கர ஷார்க்கு, என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி. நம்ம ஜங்குக்கு அவங்க பாட்டுக்கு கண்ணை மூடி அழகான ஒரு கிஸ்ஸு. இந்த உலகத்தில் வந்து எப்படி சொல்கிறது, யாருமே இல்லை, அவங்க தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அழகான ஒரு மூமெண்ட் அது. அது மட்டும் கிடையாது, இது தப்பு தான், பட் இந்த நிமிஷத்தில் அவங்க 2 பேத்துக்குமே அது ரொம்ப சரின்னு தோணுது. ரொம்ப அழகான ஒரு கிஸ்ஸு. டேங்க் தன்னை அறியாமலே அந்த கிஸ்ஸுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தன்னை அறியாமலே திரும்ப கிஸ் பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப அழகாக 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்க அவ்வளோதான். 2 பேர்த்தோட உடம்புலேயும் ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் அடித்த மாதிரி ஒரு ஃபீல். 2 பேர்த்தோட வயிற்றுக்குள்ளேயும் பட்டாம்பூச்சி ரெக்கை கட்டி பறக்குது, அந்த மாதிரி இருக்குது. அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணுற அந்த ஒருத்தட்டோட மூவ்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து அழகான ஒரு டான்ஸ் மாதிரி இருக்குது பார்க்குறக்கு. டேங்கோட கண்ணில் கண்ணீரே வருது. ஸோ வந்துட்டு இவ்வளோ நாளாக வந்து என்ன நினச்சிட்டு இருந்தார், இது நடக்குமா நடக்காதா, இது என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே இருந்தாங்க இல்லையா. அது எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி, ஒரு ஆன்சர் வைக்கிற மாதிரி இது.
பட் அங்கே யாருமே இல்லை அவங்க 2 பேத்தையும் தடுக்க. அவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க யாருமே ஸ்டாப் பண்ணுறதுக்கு இல்லை. பட் அவங்களும் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கல. அந்த கிஸ் பாட்டுக்கு இப்படி போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே மூச்சு விட முடியல அப்படின்ற போது தான் 2 பேரும் அப்படியே லிப்ஸாங் 2 பேரும் எப்படி சொல்கிறது விலகி போகுது. அப்படியே ஜங்குக்கு வந்து 2 பேர்த்தோட ஃபோர்ஹெட்டையும் அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே 2 பேரும் மூச்சு இழுத்து விட்டுட்ருக்க. டேயாங்க்கு வந்துட்டு இப்போ நடந்தது உண்மைதானா, தன்னை யார்டா கிஸ் பண்ணா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் டேயாங் வந்துட்டு கேப்டன் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து ஜங்குக்கும் அவங்களும் மட்டும்தான் அங்கே இருக்காங்க. அப்போ வந்து டேயாங் யார் கிஸ் பண்ணியிருக்க முடியும், ஜங்குக்கு தானே. இப்போ தான் ரியாலிட்டியே அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. கேப்டன் அப்படின்ற மாதிரி டேயாங் கூப்பிட ஜங்குக்கு இருந்துட்டு இங்கே நம்ம 2 பேரும் மட்டும்தானே இருக்கோம். ஜங்குக் தான் கிஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ வந்து இப்போ வந்துட்டு 2 பேரும் ஒரு செகண்ட் கூட யோசிக்கவே இல்லை, திரும்ப கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த தடவை வந்துட்டு என்ன சொல்கிறது, அவங்க 2 பேத்துக்குள்ளே ஒரு பவுண்ட்ரிஸ் கிடையாது, ஒரு ஃபார்மாலிட்டிஸ், ஒரு தயக்கம், ஒரு விதமான கொஷின் இல்லை இது சரி இது தப்பு எதுவுமே கிடையாது. 2 மனசு ஒரு மனசு இன்னொரு மனசுக்குள்ளே போகிறதுக்கான அழகான ஒரு வழி அது மட்டும்தான் இருக்குது. ஒரு அழகான ஒரு கிஸ். ஓகே ஃபைன். இதோட நான் இந்த பாட்டை வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். ரொம்ப அழகான ஒரு ப்ரொப்போசல் இல்லையா? ஆக்சுவலாக ப்ரொப்போசல் இல்லை, பட் கைண்ட் ஆஃப். நான் நேற்று சொன்னது கரெக்டாக இருந்துச்சா? எதிர்பாருங்கள்னு சொன்னேனே கரெக்டாக இருந்ததா? ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல, நானே ப்ளஷ் பண்ணிகிட்ருக்கேன். சரி, ஓகே ஃபைன். தேங்க்யூ ஃபார் மை வாட்ச். பை. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.